வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். நம்ம இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைத்தானோட ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் ஆபரேஷன்ஸ். அதை வச்சு நம்ம என்னென்ன ஆபரேஷன் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிருக்கோம், ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னாலே கோட்ஸ்ல கொடுப்போம் இல்லையா? எல்லா லாங்குவேஜ்லயுமே நம்ம ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா கோட்ஸ்ல தான் கொடுப்போம். ஸோ நம்ம இங்க யூஸ் பண்ணும்போது சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்கலாம், டபுள் கோட்ஸ்ல கொடுக்கலாம், ட்ரிபிள் கோட்ஸ்ல கொடுக்கலாம் அப்படின்னு போன வீடியோல நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, using variables in Python strings with the f strings. F strings அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா format strings. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரெண்டு வேரியபிள் எடுத்துட்டு அதுல வந்து ரெண்டு வேல்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். சோ வாங்க பார்க்கலாம். சோ நான் வந்து எடிட்டர் வந்து விசுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் யூஸ் பண்றேன். சோ நீங்க ஆன்லைன்ல பண்றதா இருந்தாலும் நீங்க பண்ணிக்கலாம். சோ நான் இப்ப இதுல என்ன பண்றேன் அப்படின்னா, நான் டெலீட் பண்ணிட்டு நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள், இதுல வந்து நான் என்ன பண்றேன், ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்றேன். அடுத்து வந்து மெசேஜ், அப்படின்னு கொடுக்குறேன். சோ ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம், அதுல வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கோம். சோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சோ இப்ப நம்ம வந்து இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும்னா எப்படி பிரிண்ட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் நேம் அப்படின்னு கொடுப்போம், ஜான்னு வரும். அதுக்கப்புறம் பிரிண்ட் மெசேஜ் அப்படின்னு கொடுத்தா ஹாய்ன்னு வரும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் மெசேஜ் கொடுத்துட்டு ஹாய்ன்னு கொடுத்துட்டு அடுத்து பிரிண்ட் நேம் கொடுத்தோம்னா ஜான்னு வரும். சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், ஒரே பிரிண்ட் தான் கொடுக்க போறோம். அதுல வந்து இந்த எஃப், அதாவது இந்த ஃபார்மேட் ஸ்ட்ரிங் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப பாருங்க, பிரிண்ட் நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் என்ன பண்ணுவோம், மெசேஜ், அதுக்கப்புறம் பிரிண்ட் நேம். ஓகேவா? இப்படி கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்மளுக்கு ஹாய் ஜான் அப்படின்னு வரும். இப்ப இதை ரன் பண்ணுங்க. சோ ஹாய் ஜான் வருதா? சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், ஒரே பிரிண்ட் மெசேஜ் தான் பண்ண போறோம். சோ இதை எடுத்துருவோம். இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மெசேஜ் கிட்ட என்ன பண்ண போறோம், எஃப், இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டு எஃப் அப்படிங்கிற ஒரு இதை கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஹாய் அப்படின்னு கொடுத்துட்டோம். அது இதுக்கு உள்ளார இந்த சிங்கிள் கோட்ஸ் உள்ளாரே நம்ம என்ன பண்றோம், நேம். ஓகேவா? இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னு பாருங்க. இத வந்து ரன் பண்ணுங்க. ஓகேவா? அப்ப ஹாய் ஜான் அப்படின்னு வந்துருச்சா? சோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், எஃப்ங்கிற இந்த ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்றோம். So you place the letter F before the opening quotation mark and put the brace around the variable name. So Python will replace the name by the value of the name variable. So நம்மளுக்கு என்ன ஆகும், hi John அப்படின்னு வந்துருது. So the message is a format string. ஏன் அப்படின்னு கொடுத்தோம்னா எஃப்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால இது வந்து ஃபார்மேட் ஸ்ட்ரிங் ஆர் எஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அடுத்தது என்ன அப்படின்னா, கன்கார்டினேட்டிங் பைத்தான் ஸ்ட்ரிங். எப்படி கன்கார்டினேட் பண்றது? சோ பைத்தான் ஆட்டோமேட்டிக்கலி கன்கார்டினேட் them into one string. சோ இப்போ என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து கன்கார்டினேட் ஆகும். மத்த இதுல எல்லாம் வந்து நம்ம கன்கார்டினேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஆனா இதுல வந்து நம்ம பைத்தான்ல ஆட்டோமேட்டிக்காவே அது கன்கார்டினேட் ஆகி நம்மளுக்கு வரும்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்ம இங்க என்ன கொடுத்துருக்கோம், நம்ம நேம் அப்படின்னு கொடுத்துருக்கோமா. ஸோ இதை எடுத்துட்டு இந்த மெசேஜை மட்டும் வச்சுப்போம். இந்த மெசேஜ்ல நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா சிங்கிள் கோட்ஸ்ல குட் அப்படின்னு கொடுக்குறோம். அடுத்ததுல வந்து இன்னொரு சிங்கிள் கோட்ஸ்ல ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு சிங்கிள் கோட்ஸ்ல மார்னிங் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து பிரிண்ட் மெசேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா குட் மார்னிங் அப்படிங்கிறது சேர்ந்து வரும். ஸோ பார்க்கலாம், நம்ம ரன் பண்ணுங்க. வந்துருச்சா? குட் மார்னிங் அப்படின்னு வந்துருச்சா? ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு வேரியபிள் நம்ம எடுத்துப்போம். இப்போ நம்ம வந்து இன்னொரு வேரியபிள் எடுத்துப்போம். m1 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துப்போம். ஈக்குவல் டு, ஸோ mனே எடுத்துப்போம். mங்கிற வேரியபிள் ஈக்குவல் டு, இங்க வந்து என்ன பண்ணுவோம், மார்னிங் அப்படின்னு கொடுப்போம். மார்னிங் அப்படின்னு கொடுப்போம். ஸோ இந்த ரெண்டு வேரியபிளையும் எப்படி வந்து நம்ம கன்கார்டினேட் பண்றது அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா you concatenate two string variables, you can use the operator plus. so நீங்க plus ஆபரேட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் concatenate பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னொரு வேரியபிள் எடுத்துப்போம். nங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துப்போம். n ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வேரியபிள் என்ன, மெசேஜ். மெசேஜ் மெசேஜ் பிளஸ் அடுத்து வந்து m. அதுக்கப்புறம் ஒரு பிளஸ். இப்ப நம்ம சிங்கிள் கோட்ஸ்ல எக்ஸ்கிளமேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணா பண்ணலாம், இல்லன்னா இல்ல. சோ இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம், பிரிண்ட் n அப்படின்னு கொடுக்க போறோம். இத வந்து ரன் பண்ணுங்க. வந்துடுச்சா? சோ அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சஸிங் த ஸ்ட்ரிங் எலமெண்ட். எப்படி வந்து ஸ்ட்ரிங் எலமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்றது. A string is a sequence of characters. You can access its elements using an index. The first character in the string has an index of 0. So அந்த index என்ன ஆகுது, first string வந்து 0ல இருக்கும். So str அப்படின்னு கொடுத்துட்டு அறையில நம்ம என்ன பண்ணுவோம், 0. அதே மாதிரி str1 அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், கிரியேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கிரியேட் a variable that hold a string. So python string அப்படிங்கிற ஒரு வேல்யூவை வந்து நம்ம என்ன பண்றோம், str அப்படிங்கிற வேல்யூல வேரியபிள நம்ம ஸ்டோர் பண்றோம். இப்ப பாருங்க, இது எல்லாமே நான் எடுத்துறேன். str அப்படிங்கறதுல வந்து என்ன பண்றேன், பைத்தான் பைத்தான் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்குறேன். சோ பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், str0. அடுத்து பிரிண்ட்ல
str ஸோ நம்ம இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், 0 1 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை வந்து ரன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து p அப்படின்னு வருது, அதுக்கப்புறம் y. ஸோ இந்த இதுல வந்து எது ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஆகுது, pங்கிறதுல str 0ல ஸ்டோர் ஆகுது, yங்கிறது 1ல ஸ்டோர் ஆகுது. ஓகேவா? அடுத்தது வந்து கெட்டிங் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். எப்படி லென்த் கண்டுபிடிக்கிறது ஸ்ட்ரிங்ல அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு வந்து யூ கேன் யூஸ் த லென் ஃபங்க்ஷன். ஓகேவா? சோ நம்ம இப்ப இதே எடுத்துக்கிறோம், str பைத்தான் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங்கே நம்ம யூஸ் பண்ணிப்போம். இதுல வந்து இதை நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு இதுல வந்து str இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். str len ஈக்குவல் டு லென்ங்கிறது ஃபங்க்ஷன். அதுல நம்ம என்ன பண்ண போறோம், இந்த வேரியபிளை கொடுக்க போறோம், strங்கிற வேரியபிள str. ஓகேவா? strல வந்து சம் ஸ்ட்ரிங்க வந்து நம்ம கொடுத்திருக்கோம். str len அப்படிங்கிற இன்னொரு வேரியபிள்ல லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். அதுல இந்த str கொண்டு வந்து போடுறோம். சோ பிரிண்ட்ல நம்ம என்ன பண்ணணும், str len அப்படின்னு கொடுக்கணும். str underscore len. சோ இத ரன் பண்ணுங்க. $13 வருதா? சோ நம்மளுக்கு வந்து python என்ன வருது, 6 ஒரு ஸ்பேஸ் 7, அதுக்கப்புறம் என்ன வருது, அடுத்து வந்து ஒரு 6 வருது, அப்ப 13. 7 + 6 13. அடுத்து வந்து நம்ம பண்ண போறது ஸ்லைசிங் ஸ்ட்ரிங்ஸ். எப்படி வந்து ஸ்லைஸ் பண்றது? Slicing allows you to get a substring from a string. ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் வந்து எதுல இருந்து எது வரைக்கும் வேணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன பண்ணோம், இண்டெக்ஸ்ல வந்து 0 1 அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா? இப்போ வந்து நம்மளுக்கு எதுல இருந்து எது வரைக்கும் வேணும் அப்படிங்கறத வந்து நம்ம கொடுக்க போறோம். அதான் ஸ்லைசிங். இப்போ இதே அப்படியே வச்சுப்போம். இங்க வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, லென்த் வந்து எடுத்துருவோம். str பைத்தான் ஸ்ட்ரிங். இங்க வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, str 0ல இருந்து நம்மளுக்கு என்ன வேணும், 5 வரைக்கும் வேணும் அப்படின்னு கொடுக்குறோம். 0ல இருந்து 5. இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப ரன் பண்ணுங்க. pytho அது வரைக்கும் வந்திருக்கா, 5 ஸ்ட்ரிங்ஸ் pytho. சோ 0ல இருந்து 5 வரைக்கும் வரணும். இது வந்து 0 1 2 3 4. ஓகேவா? சோ நம்மளுக்கு என்ன ஆகுது, 5 வரைக்கும் வந்துருது. ஸ்டார்ட் அண்ட் எண்ட் கொடுக்கலாம். So the substrings always include the character at the start and exclude the string at the end. The start and end are optional. If you omit the start, it default to 0. If you omit the end, it default to the string length. ஓகேவா? சோ நம்ம அதுதான் நம்ம இங்க கொடுத்திருக்கோம். ஸ்டார்ட் வந்து 0 5 அப்படின்னு கொடுத்திருக்கோம். இப்போ நம்ம 0ன்னு கொடுக்காம ஸ்டார்ட்ல வந்து 2, இதுல வந்து ஒரு 7 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ரன் பண்ணுங்க. thon. சோ ரெண்டாவது கேரக்டர்ல இருந்து என்ன ஆகுது, நம்மளுக்கு 7th கேரக்டர் வரைக்கும் நம்மளுக்கு வரும். அதாவது அதுல ஸ்டோர் பண்ணி இருக்கிறது 0 1 2. இப்ப 0 வந்து p, 1 வந்து y,
2 வந்து T. அப்ப T நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. அடுத்து THON. சோ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பைத்தான் strings are immutable. It means that you cannot change the string. For example, you will get the error if you update one or more character in the string. So நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்ப நான் பைத்தான் அப்படிங்கறதுல Pங்கிறத வந்து Jவா மாத்தினேன் அப்படின்னா எனக்கு வந்து some errors வந்து வரும். So when you want to modify a string, you need to create a new one from the existing string. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப நான் வந்து str python string அப்படின்னு கொடுத்திருக்கேன்னா அந்த Pக்கு பதிலா J வந்து நான் மாத்த போறேன். சோ என்ன பண்ணணும் அப்படின்னா str எதை மாத்துறோம் str 0. ஓகேவா 0 தானே மாத்துறோம் 0 equal to என்னவா மாத்த போறோம் சிங்கிள் கோட்ஸ்ல அதை கொடுத்துப்போம். சோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் எரர் வரும். ஓகேவா சோ நம்ம இப்படி str இப்படி கொடுத்தோம் இப்படி டைரக்டாவே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எரர் வரும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நியூ str அப்படின்னு ஒண்ணு நியூ str இங்க வந்து நியூ str அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு நம்ம என்னவா மாத்த போறோம் ஜேவா மாத்த போறோம். எதுக்கு முன்னாடி மாத்த போறோம் 1க்கு முன்னாடி தான் மாத்த போறோம். சோ நம்ம பிளஸ் str இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 அப்படின்னு கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் பிரிண்ட் நியூ str அப்படின்னு கொடுப்போம். சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் strல பைத்தான் ஸ்ட்ரிங் வந்து ஸ்டோர் பண்ணிருக்கோம். நியூவா ஒரு நியூ str ன்னு கிரியேட் பண்ணிட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இந்த p வந்து ரீப்ளேஸ் பண்ண போறோம் pக்கு பதிலா j. சோ எதுக்கு அப்புறமா வந்து எதுக்கு முன்னாடி நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்னா str1. சோ இது வந்து str0 இது வந்து str1. சோ str1க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் இத j வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ வாங்க இதை ரன் பண்ணுவோம். வந்துருச்சா இந்த பாருங்க ஜே பிக்கு பதிலா ஜே மாறிடுச்சு. சோ நம்ம இத வந்து என்ன பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல எடிட்டர் கொண்டு போலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இப்ப பாருங்க உங்களுக்கு இத அப்படியே என்ன பண்ணலாம் ரன் பண்ணி விடுங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதா JYTHON ஸ்ட்ரிங் அப்படின்னு வருது. சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பைத்தான் நம்பர்ஸ் பார்ப்போம். Thank you.